ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கானோ வினோத் அவர்கள் ஃபேன்ஸ் மீட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் அவர்களுக்கு 2 வாட்டி ஃபேன்ஸ் மீட் வச்சாங்க. அதாவது தனியாக வந்து கேள்வி, கொஸ்டின், ஆன்சர் இந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து மக்களை சந்திக்கிற விஷயங்கள் மட்டும் நடந்துச்சு. மேலதாளங்கள், டான்ஸு, அந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பட் இப்போது கானோ வினோத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ் மீட்டு தனியாக வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ ஜனவரி 22 வேலம்மாள் ஹால் முகப்பேரில் வந்துட்டு நடக்க போகுது போல இருக்குது. அதுவும் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா கானோ வினோத் அவர்கள் அந்த பணப்பேட்டியை எடுக்கும்போது எத்தனை பேர் உண்மையிலே அழுதாங்கன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் வந்து கொடுத்துருந்தீங்க அந்த ஒரு தகவலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பணப்பேட்டி எடுக்காமல் இருந்திருந்தால் டோட்டல் பிக் பாஸ் சீசன் கேமே மாறி இருக்கும். பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கும். அதை ஈவன் வெளியிலேருந்து உள்ளே போன நம்ம சாண்டி மாஸ்டர். ஸோ சாண்டி மாஸ்டர் வந்துட்டு பிக் பாஸ் மறக்கவே மாட்டார். சிஷ்யா என்னோட சிஷ்யன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சீனியர் சிஷ்யன், நம்ம கானோ வினோத் ஜூனியர் சிஷ்யன். ஸோ அந்த மாதிரி வந்து அவரே உள்ளே போய்ட்டு ஒன்று யார் இந்த ஐடியா கொடுத்தது அப்படின்னு கேட்டிருப்பார். வந்து கானோ வினோத் அவர்கள் எனக்கு இந்த மாதிரி யாருமே வந்துட்டு இது பண்ணல, நான் தான் என் சுயநலமோடு எடுத்தேன்னு அத்தனை வாட்டி வீடியோ போட்டாலும், வெளியில் வந்து மக்களை வந்துட்டு இது பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டாலும் சாண்டி மாஸ்டருக்கே உள்ளே போய் கேட்கணும்னு தோணியிருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து அந்த இது நீ எடுக்காமல் இருந்திருக்கும், எடுக்காமல் இருந்தால் நீ தான் அந்த டைட்டில் வின்னர்ன்ற அளவுக்கு வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மக்கள் நாயகன் இப்போ வந்து பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபேன்ஸ் மீட் ஒன்று அதான் செட் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ எல்லாருமே இப்போ கண்டிப்பாக வந்துட்டு பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஏன்னா உண்மையிலே பார்க்க போனால் நானே வந்து அந்த பணப்பெட்டி எடுத்த டைமில் நம்மக்கிட்டே வந்து பர்சனலாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கேட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே வினோத் அவர்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து சம்பாதிச்சிருக்கார் நம்ம கானோ வினோத் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏரியாக்கெல்லாம் போகும்போது அட்டட்டா வர்ற மாதிரி டம்மா டிம்முன்னு அந்த மேலே தாளங்கள் என்ன ஒரு சம்பவம் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து சொல்லியிருப்பார், பிஆர் அப்படின்றது நான் இப்போ தான் பார்த்தேன், என்னோடய மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யாருக்குமே தெரில என்ன அது நடக்குது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஃபுல்லாக கானோ வினோத் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நாளைக்கு தான் போல இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது போய் அட்டன் பண்ணினா மறக்காமல் வந்துட்டு எப்படி கமருதீன் உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணி அந்த ஃபேன்ஸ் மீட்டில் அட்டன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்களோ அதேமாதிரி நாளைக்கு கானோ வினோத் அவர்களது யாராவது நேரடியாக போய் அட்டன் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்மளும் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் கானோ வினோத், விஜே பார்வதி, கமருதீன் மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.